சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2024 தேர்வு நடக்கிறதுக்குன்னு பிராத்மிகில் ஃபுல்லாக கொஷின் ஃபுல்லாக ஆன்சரோட 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 5th வீடியோஸு. 2 மார்க் கொஷின்ஸு, ப்ரீஃப் கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். 12th ரோமனில் கின்கி 4 பிரசன்னோங்கே புத்தர் ஏக் வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. இதில் மொத்தம் 8 கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. ஃபஸ்ட் ஒன்று கிஷான் ககாங் ரகத்தேகை. கிஷான் எங்கே வசிக்கிறாரு, ககாங்னு எங்கேன்னு தான், ரகத்தேன்னு வசிக்கிறது எங்கே வசிக்கிறாரு வாழ்கிறாரு அப்படின்றாங்க. கிஷான் காவமே ரகத்தேகை. இந்த ககாங் பதிலாக நீங்கள் காவனை கிராமத்தில் வசிக்கிறார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து கொஷின்லேயே அது ஆன்சருக்கு அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். எழுத ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, இதை மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் மகான் பனானா வாலி கியா ககத்தேகை. வீடு கட்டுவர் எதை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகான் பனானை வாலியும் அது வரைக்கும் எழுதிட்டு ராஜ் ககத்தேகை. ராஜ் அப்படின்னா வீடு கட்டுறவங்க கட்டடம் அவங்களால உருவாக்க முடியுது அப்படின்ற மாதிரி எழுதி. கியாகுவெல்லாம் ராஜ் பட்டி ஹமாரே கியா பனாத்தேகை. பட்டின்னு தச்சர் மரவேலை செய்கிறவங்க என்ன உருவாக்குறாங்கன்றாங்க. பட்டி ஹமாரேலியே லக்கடிக்கு சீஜோ பனாத்தேகை. அவங்களால நிறைய பொருள் உருவாக்க முடியுது. ஜுலாகே கியா புன்தேகை. ஜுலாகே அப்படின்னா நெசவு தெரியினவங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்றாங்க. ஜுலாகே கியான்ற இடத்துல கப்படா பூன்தேகை. அவங்களால துணி உருவாக்க முடியும், கைத்தறி அவங்க உருவாக்குறாங்க. சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் கவுன்சாகே. சப்சே எல்லாருக்கும் என்ன விட்டமின் அது அவசியம் தேவைப்படுது அப்படின்றாங்க. சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் ஏ பி சி டி ஆதிகை. ஆதினா போன்ற வைட்டமின்ஸ்லாம் தேவைப்படுது. தூபுமே கோன்சா விட்டாமின் மில்காகை. தூப் அப்படின்னா வெயில் அர்த்தம். வெயிலில் நம்ம நிற்கிறதுனால நம்மளுக்கு என்ன விட்டாமின் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூபு சே விட்டாமின் டி காஃபி மில்திகை. காஃபினா போதுமான விட்டாமின் நம்ம உடலுக்கு கிடைக்குது. டி விட்டாமின் நம்மளுக்கு கிடைக்குது. கேலரி கைசே ககத்தேகை. ஆகார் சக்திக்கோ கேலரி ககத்தேகை. ஆகாரம் நல்ல உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேலரினா கலோரின்னு அர்த்தம். நல்ல உணவு நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கலோரி நம்மளுக்கு கிடைக்கும். சத்துள்ள ஆகாரம் நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன எழுதுனாங்க, ஆகார் சக்தி அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணணும். 8th கன்னியாகுமரி ககாகை. கன்னியாகுமரி எங்கே இருக்கிறது. கன்னியாகுமரி பாரத்துக்கு தஷின் ஷோர் பர்கை. கன்னியாகுமரி பாரதத்தில் தெற்கு முனையில் இருக்கிறது. ஷோர்னா முனைன்னு அர்த்தம். தெற்கு முனையின் மேல் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். தட்சிணம் தெற்கு. கன்னியாகுமரி கித்தினி சமுத்திரம் சங்கமம் போத்தாகே. கன்னியாகுமரியில் எத்தனை கடல்கள் ஒன்று கூடுது அப்படின்றாங்க. கன்னியாகுமரி இந்த கித்தினன்ற இடத்துல நீங்கள் தீன் மட்டும் எழுதிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் இருக்கிறது அப்படியே பார்த்து அப்படியே ஆன்சர் ரைட் பண்ணலாம். இந்த கித்தினன்ற இடத்துல தீன் எழுதிடலாம். கன்னியாகுமரியில் 3 கடல்கள் சங்கமம் ஆகுது. அப்போ தீன்னா 3. கன்னியாகுமரி பூர்ணிமா கேத்தின் ஷாம்கு ஏகி சம்யமே ஹம் கியா தேக் சக்தியாக. கன்னியாகுமரியில் பௌர்ணமி என்று ஷாம்குன மாலையில் அந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க. கியா இங்கே கொஷின் அப்படியே நீங்கள் பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரி பூர்ணிமா கே தின் ஷாம் கே ஏகி சமயமே ஹம் சந்திரோதய அவர் சூரியோஸ்து. இந்த கியான்ற இடத்துல என்ன எழுதுன நீங்கள் அப்படியே கொஷினை பார்த்து எழுதிட்டு சந்திரோதயா அவர் சூரியோஸ்த. சந்திரோதன் நிலவும் அன்றைக்கி சூரியன் 2 பேரும் ஒன்று கூடுறது நம்ம அன்றைக்கி பார்க்க முடியும் அப்படின்ற தேக்கி சக்தியகை. சாம்கே பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடுறதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆன்சர் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு பர் கிஸ்கா மந்திரிகை. சமுத்திர தட்டு அப்படின்னா கடற்கரை. கன்னியாகுமரி கடற்கரையில் கிஸ்கா யாருடைய கோயில் இருக்கிறது. கிஸ்கான யாருடைய அர்த்தம். மந்திர்னா கோயில், யாருடைய கோயில் இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு தேவி கன்னியாகுமரியுடைய கோயில் இருக்கிறது. அம்மன் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி கோயில் அங்கே இருக்குது அந்த கடற்கரையில். ஸ்கூல் மகான் கைசாகை. ஸ்கூலினுடைய கட்டிடம் எப்படி இருக்குது. மகானா கட்டிடம்னு அர்த்தம். ஸ்கூல் மகான்
பகுத் அச்சா ஹை, ஸ்கூலோட பில்டிங் கட்டடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கூல் மே படாயி கித்தனே பஜே சுரு ஹோத்தி ஹை, ஸ்கூலில் வந்து படாயின படிப்புன்னு அர்த்தம். பள்ளியினுடைய படிப்பு வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. காலையில் ஃபஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கித்தனே அப்படின்ற இடத்துல ஸ்கூல் கே படாயி அப்படியே எடுத்து ரைட் பண்ணிவிட்டு இந்த இது 10 பஜே அப்படின்னா 10 மணிக்கு வந்து கிளாஸ் வந்து வகுப்பு வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி எழுதும். கிச்சனுக்கு பதிலாக 10ன்னு எழுதினா போதும். இதில் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் வந்து சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை, மாணவர்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க. ஜாத்தேன்னு டேர்ன் பண்ணி திரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி பன்மையில் கொடுத்துருக்காங்க. சாத்திர ஷாம்கு சக பஜே கர் ஜாத்தேகை, மாணவர்கள் வந்து 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு திரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். சக அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம்.